அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். போன ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் பண்ணியிருப்போமோ அது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த துன்பத்தை விவரம் தெரிஞ்ச வாட்டி நம்ம அனுபவித்தா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு 1.5 வயது ஆண் குழந்தை போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணிச்சோ அந்த ஜென்மத்தில் விவரம் தெரியாமையே பாவம் அனுபவிச்சுட்டு இந்த மண்ணை விட்டு போயிடுச்சு. ஹர்ஷித் அப்படிங்கிற இந்த குழந்தை எந்த விதமாக வளர்ந்துச்சு, எந்த மாதிரி சித்திரவதைப்பட்டது அப்படிங்கிறத கேட்கக்குள்ளேயே அப்படியே பகீருங்குது மனசுக்குள்ளே, அப்படியே கண் கலங்குது. குழந்தை நம்ம பெத்த குழந்தை கருப்பாக இருக்கலாம், கலர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ரொம்ப வெள்ளையாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காத கூட இருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தை தயவு செஞ்சு குழந்தை பிடிக்கலங்கிறதுக்காக வெறுப்பை காட்டாதீங்க. பெத்த தாய் தகப்பன் அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம குழந்தைய நாம் பாசமாக வளர்த்துங்க. ஆனால் வெறுப்பை காட்டாதீங்க. ஒரு குழந்தை மேலே பாசமாக ஒரு குழந்தை மேலே வெறுப்பும் காட்டி அதை மன வேதனையை உண்டு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பெற்றவங்க எல்லாத்தையுமே நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம குழந்தைய நாம் நம்ம உயிருக்கு மேலே வளர்த்தணும். ஆனால் இந்த ஹர்ஷித்தை அவங்க அம்மா அகிலா, அவங்க வீட்டுக்காரர் பேர் அகிலா, 3 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கக்குள்ளேயே அவர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாராம்மா. ஆனால் இந்த அகிலா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தை பிறந்த வாட்டி பாட்டிக்கிட்ட விட்டுருக்காங்க. ரீனா அப்படிங்கிற ஒரு அந்த அம்மாவோட அகிலாவோட அம்மா கிட்ட விட்டுருக்காங்க. அவங்க வளர்த்திருக்காங்க. அவங்களால முடியல, ஏதோ அவங்க உடம்பு ஒருத்தர் இருக்கலாம்ல, நீ சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்கிற டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு ஒரு காரு, அது ஒரு டிரைவர், அவன் கூட சுற்றிக்கிட்டு அவனை சேர்த்திக்கிட்டு இந்த அம்மா போயிட்டு இருந்திருக்காங்க. இது தவறான ஒரு தப்பு பண்ணுறீங்க. இவருன்னு சொல்கிறது கூட நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கொடுமையான கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைக்கு. பாவம் அந்த என்ன பேர், அஸ்கர், எல்லாம் பாருங்கள் எப்படி பேர் வருது, அகிலா, அஸ்கர், ஹர்ஷித், எப்படி பேர் இருக்குது பாருங்கள். அந்த ஹர்ஷித்தை பாவம் இந்த கொண்டு வந்து அந்த ரீனாக்கிட்டே கொண்டு போய் அந்த அஸ்கர் சொல்லிட்டு அப்படியா, இந்த குழந்தை நீ எங்கள் வீட்டில் இருந்தால் நான் பயங்கரமாக கொடுமை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்படி அந்த ரீனா என்ன பண்ணியிருக்கணும், குழந்தைய பிடுங்கியிருக்கணும். அதையும் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுக்காரர், இந்த அகிலாவோட வீட்டுக்காரரோட அப்பா அம்மா கூட வந்து கேட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். நானே வளர்த்திக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்குது. அப்புறம் அந்த ரீனா கேஸ் கொடுத்து கூட கை 2ம் ஒடிஞ்சிருச்சு. குழந்தை சித்திரவதைப்படுது. இந்த அஸ்கர் சொல்லிட்டாப்புல, நான் சித்திரவதை பண்ணுவேன்னு சொல்லிட்டாப்புல, விடுவாங்களா? குழந்தைய கொடுன்னு கேட்கக்குள்ள நான் அனாதை ஆஸ்பத்திரியில் சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போலீஸில் கேஸ் கொடுக்குவோம், இல்லை நீயே வளர்த்திக்கோ, பெத்த தாயே வளர்த்துட்டோன்னு சொல்லி அவங்க பாவம் என்னத்தை கண்டாங்க, இந்த அம்மா பண்ணுற சித்திரவதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க போல். அப்புறம் நீயே வளர்த்திக்கோன்னு சொல்லுவோம். சரி, பெத்த தாய் கொடுமையாக பண்ணிட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவும் அகிலாவும் அந்த அஸ்கரும் பாவம் அந்த குழந்தைய ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஒரு ரீல் பண்ணியிருக்குது இந்த அம்மா, ஒரு பிளாகர் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, 2 கையவும் கட்டு போட்டுக்கிட்டு இருக்குது. குழந்தை பாவம் அது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. எப்படி அது ஒரு மாதிரி இப்போ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு சிரிப்பு கொட்டி வைக்கல. குழந்தை இப்படி கை ஒடிஞ்சு போச்சுன்னா மனசு பதைக்காது நமக்கெல்லாம். இது எப்படிங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க? நான் பெண்களை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி பெண்களால் அந்த பேரை கெடுக்கிறதுக்குனே 1 2 இப்படி இருக்குதே. தயவு செஞ்சு எல்லா பெண்களும் தயவு செஞ்சு மனசில் வைங்க, நல்லதை மட்டும் நினைங்க. இந்த அகிலா மாதிரி தயவு செஞ்சு குழந்தைய துன்புறுத்திடாதீங்க. சும்மா ஒருத்தரை சேர்த்திக்கிட்டு உங்கள் ஒரு சல்லாபத்துக்காக பெத்த குழந்தைய கொண்டுட்டீங்களே, அடிச்சிருக்கிறீங்கன்னா நீயும் சேர்ந்து அடிச்சிருக்கிறீங்கன்னா என்ன ஒரு அநியாயம். அக்கம் பக்கத்தார் இந்த அம்மா டான்ஸ் பண்ண போயிருக்காங்க, தமிழ்நாடு வந்துட்டாங்களாமா. அக்கம் பக்கத்தில் குழந்தைய கத்துற சத்தம் கேட்டு கேட்டிருக்காங்க அந்த அஸ்கரை, என்ன குழந்தை ஹர்ஷித் ஏன் கத்திக்கிட்டே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் சாப்பாடு ஓட்டினேன், அது புறையேறிடுச்சு, அதனால் கத்துறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அஸ்கர் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த குழந்தை ஏதோ வயிறு வலின்னு அழுதுருக்குது.
அழுகை நிறுத்துன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அது அடித்தா தாங்கம்மா, அடித்து தூங்குடான்னு அடிச்சிருக்காங்க. அது இன்னமும் கத்திருக்குது ஓவராக. அப்புறம் லைட்டரில் சூடு வச்சுருக்காங்க. ஐயோ, உள்ளங்கெல்லாம் அப்படியே தொட்டால் உள்ளே போகுதாங்க. அந்தளவு என்ன தான் அடிச்சிருப்பாங்களோ. ஒரு 1.5 வயசு குழந்தைய கட்டலில் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு கட்டலில் படுத்திருந்த குழந்தைய அடித்த அடியில் ஏறி ஓடிடுச்சாமா. அப்போவும் உடலில் கொண்டு போய் செவுத்தில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தார் ஆஸ்பத்திரியாவது கூட்டி போப்பா, இப்படி கத்துது குழந்தை, நீ கம்மனே இருக்கன்னு சொல்லவும் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வைத்தியம் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இல்லை, இது மெதுவாக சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் ஊராரு யார் சொன்னாங்கன்னு தெரில, இன்னொரு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது சோறு சாப்பிட்டு தண்ணி புறையேறியோ அது குழந்தை சாகலை, குழந்தை இப்படி ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இன்னொரு ஆஸ்பத்திரி கொண்டு போனப்போ இறந்துருச்சாமா. பார்த்துக்கிட்டு இருக்குள்ளே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்குள்ளே இறந்துருச்சாமா. எல்லாமே அடிபட்டுருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கக்குள்ள தான் அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு இது அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரீனா, அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அவங்களுக்கெல்லாம் குழந்தையோட தாத்தா பாட்டி, சொந்த தாத்தா பாட்டி எல்லாம் வரவழைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அப்புறம் எல்லாம் பேசியதுக்குள்ளே தான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் பயங்கரமான இந்த அக்கில் இல்லை பேர் என்ன, அஸ்கர், பயங்கரமான ஒரு ரவுடி. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் பண்ண நாளையிலிருந்து தன் மனைவியை பயங்கரமாக கொடுமை பண்ணி அதை பைத்தியமாக ஆக்கிட்டாப்படியாம்மா. ஹோம ஸ்டேஜுக்கு போயிட்டாப்படியாம்மா. பாவம். இப்போவும் பேசுகிறத நல்லா கூட பேசல. ஒரு வீடியோவில் பார்த்தா அது ஏதோ தகுபகுன்னு பேசுது பாவம். அந்தளவு கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அது இறந்தே போச்சுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பிரச்சனை தான் இருக்குதுன்னு தெரில. இந்த அகிலா அந்த ஒரு கொடூரங்கூட சேர்ந்துக்கிட்டு பெத்த பையனை கொன்னுட்டியே. இன்றைக்கி மோஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி பல்ல கேமிச்சிக்கிட்டு இருந்தேன். குழந்த 2 கையும் ஒடிச்சிக்கிட்டு மாவு கட்டு போட்டிருக்கும்போது இப்போ மோஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது. அசிங்கமாக இல்லை? பெண்கள் இனத்துக்கே நீ கேவலம் பண்ணுறிய. நான் எவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம பெண்கள் எவ்வளோ தூரம் நாம் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஒவ்வொரு தூரம் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறது மன வேதனையாக இருக்குது போங்க. இது பாருங்கள், இந்த பொண்ணு தான் இப்படி இருந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டாப்புல அந்த அஸ்கர். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கல்யாணம் பண்ணியும் ஒரு அழகான ஒரு மனைவி, இந்த அழகான மனைவி விட்டுட்டு அந்த பல்ல காட்டிக்கிட்டு இருக்குதே, அது பேர் என்ன, அகிலா, அது கூட சேர்ந்துக்கிட்டு நீ அநியாயமாக ஒரு குழந்தை கொண்டுட்டு இவங்களுக்கு தண்டனையெல்லாம் இப்படி போய் ஜெயிலில் போடுறதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது. என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறது தான், ஊரை எல்லாத்தையும் கூப்பிட்டுறணும். இப்படி தண்டனை கொடுக்குறோன்னு சொன்னால் ஊரே கூடிரும். வடச்சட்டியில் பெரிய சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும். அதில் ஏறி உட்கார வைக்கணும். இல்லைன்னா அந்த எண்ணெய் மேலே தெளித்து விடணும். அந்த பட்ட இடமெல்லாம் சுட்டு கத்துவான் பாருங்க. ஒரு உயிர் அது தண்டனை தான். அப்படி தான் கொடுத்தா தான் அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை அப்படி கொண்டுட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். நாட்டில் குற்றம் குறையும். தண்டனை கொடூரமாக இருந்தாலும் குற்றம் குறையணும்னா நம்ம இதைத்தான் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வலி வேதனை புரியும். இது என்னோடய கருத்து. அதுதான். தயவு செஞ்சு பெண்களே நல்லவங்களாக மட்டும் இருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்காதீங்க. குழந்தைங்கள நீ பெற்றுக்குங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கிற உங்கள் அடுத்த மாப்பிள்ளை, அடுத்த ஒரு புருஷன் இந்த குழந்தைங்களை ஏற்றுக்கணும். நான் உன்னோட குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவாக இருப்பேன், என்னால் அந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எழுதி கொடுத்தா மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க. யாரையுமே நீங்கள் உங்கள் பாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க இடைஞ்சலாம் அந்த குழந்தை இருக்குதுன்னு அவங்க கொண்டு விட்டு போயிடுவாங்க. நீங்களும் சேர்ந்து பைத்தியம் மாதிரி பண்ணிடுவீங்க. குழந்தை இருக்கிறவங்க தனியாக இருக்க வேண்டாம். வீட்டுக்காரர் இல்லைன்னா விவாகரத்தாயிட்டா கூட கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க.
91 காயங்களோட இறந்த அந்த குழந்தைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வேணா விட முடியும். நிறைய கூட விடலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி கண்ணீர் விட்டு என்ன பண்ண முடியும்? அதனோட வேதனை, கஷ்டம், வலி, ஐயோ பாவம் நினைக்கக்குள்ளேயே கதறுது, மனசு பதறுது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள விட்டுறாதீங்க. அந்த அகிலாவையும் விடாதீங்க, அந்த அஸ்கரையும் விடாதீங்க.